உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் TNECOT.com மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம். மைய நோக்கமே இந்த மாநாட்டுக்கு இந்திய அரசமைப்பை முழுமையான கூட்டாட்சியா மாற்றணும், கூட்டரசாக மாற்றணும். புரியல, இந்திய அரசமைப்பு கூட்டாட்சியா இல்லையா? இல்லை, அதாவது கூட்டரசியா இல்லைங்கிறத வேற யாரும் சொல்லி பார்க்க வேண்டியதில்லை. அம்பேத்கரே சொல்றாரு. அம்பேத்கர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்படித்தானே நம்மளும் ஒன்றிய அரசு திமுக சொல்றது யூனியன் அப்படின்னு சொல்றோம். இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அது இந்தியாவை ஃபெடரேஷன் சொல்லுது. ஆனால் இவங்க டிராஃப்ட் பண்ணும்போது இதை பற்றி யூனியன் சொல்றாங்க. ஆனால் இவங்க நேரு பட்டேல் ஓரளவுக்கு, அதில் பட்டேல் பார்த்தீங்கன்னா மாநில உரிமைகளுக்கு அதிகம் பேசியிருக்கிறார். ஆச்சரியமா இருக்கும். நேருவை எல்லாம் விட அம்பேத்கர் சமூக உரிமை சமூக நீதி பற்றி உறுதியாக இருந்து பேசினாரே தவிர மிக மிக மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் என்பதில் தான் நேருவுக்கு போட்டியாக அம்பேத்கர் இருந்தார். ஒரு ஆணையை இந்திய அரசு பிறப்பிக்கலாம், 344(6) அதான் சொல்லுது. சரி, பிறப்பிச்சா நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அதை ஏற்றுக்கலன்னு வச்சுங்களேன். அடுத்து என்னன்னு ஒருத்தன் வரான், அதுலேயே 365 வச்சிருக்கேன். இந்திய அரசின் ஆணைகளை ஒரு மாநில அரசு செயல்படுத்த மறுத்தால் அந்த ஆட்சியை கலைக்கலாம். 365 இப்போ இந்திய தமிழ்நாட்டில் என்ன இடத்துல பயன்படுத்தணும்னு சொன்னால் பண்ணியாகணும். பண்ண மறுத்தால் 365 படி அந்த ஆட்சி கலைக்கப்படும்னு போட்டு வச்சிருக்கிறான். அது என்ன 365 எதை பற்றி பேசுது? ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான நிர்வாக அதிகாரங்களை பற்றி பேசுது. அந்த இடத்துல ஆட்சியை கலைப்பேன் விதியை போட்டிருக்கிறான். இது அப்பால 356 ஒன்று இருக்குது இல்லையா? எம்எல்ஏ எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஆனால் ஆளுநர் என்பவர் அமர்த்தப்படுவார். இந்திய அரசாங்கத்தினுடைய மேலதிகாரியாக அமர்த்தப்படுகிறார். இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தாலே இது கூட்டாட்சி இல்லை, அது கூட்டாட்சியே கிடையாது. இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, ஆளை வச்சு பாஸ்கர் ராவ்னு ஒரு ஆள், அவருடைய செகண்ட் ரேங்க் லீடராக இருந்தார். அவர் வழியாக கொஞ்சம் எம்எல்ஏக்களை வெளியெடுத்து தெலுங்கு தேசத்தில் பிளவு உண்டாக்கினார். பாஸ்கர் ராவ் முதலமைச்சரா, என்டிஆர் முதலமைச்சராக கவர்னர் முடிவு செய்யணும் அப்படின்ட்டாங்க. அவர் NT ராமராவ் என்ன பண்ணார்னா, தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி நிறுத்துறாரு. எண்ணிக்கிங்க. அவன் என்ன மாட்டேங்கிறான், எது வரல என்ன மாட்டேங்கிறான்னா, பாஸ்கர் ராவுக்கு ஆள் கிடைக்கிற வரல என்ன மாட்டேங்கிறான். அவன் இந்த இடைப்பட்ட பீரியட் கிட்டத்தட்ட 1 மாசம். உண்மை என்னன்னா, இப்ப இருக்கிற வடிவத்திலேயே ஜிஎஸ்டி 2016 சட்டமாக நிறைவேற்றிய போது கனிமொழி, TR பாலு, திமுகவுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஆதரித்து கை தூக்கினார்கள், ஆதரித்தார்கள். ஆதரிக்காத கட்சியே கிடையாதுங்க. ஆதரிக்காத ஒரே கட்சி ADMK தான். அந்த அம்மா அப்ப இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் அது இருக்கிற வரல தொடர்ச்சியா அவங்க சொன்னதுனால அதனுடைய தொடர்ச்சியாக இவங்க அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். வணக்கம். நம்மோடு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர், தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டம் இதழின் இணையாசிரியர், தமிழக உழவர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. அவரிடம் கூட்டரசு கோட்பாடு குறித்து நிறைய பேச போகிறோம். ஐயா வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க ஐயா? நலமே. ஐயா, கூட்டரசு கோட்பாட்டு மாநாடு தமிழ் தேசிய பேரியக்கம் முன்னெடுக்கிறது மே 10 தஞ்சையில். இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்னங்க? மைய நோக்கமே இந்த மாநாட்டுக்கு இந்திய அரசமைப்பை முழுமையான கூட்டாட்சியா மாற்றணும், கூட்டரசாக மாற்றணும். எனக்கு புரியல, இந்திய அரசமைப்பு கூட்டாட்சியா இல்லையா? இல்லை, அதாவது கூட்டரசியா இல்லைங்கிறத வேற யாரும் சொல்லி பார்க்க வேண்டியதில்லை. சரி, அம்பேத்கரே சொல்றாரு. அம்பேத்கர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது நீங்க கூட்டாட்சி அப்படிங்கிறதுக்கான சில மாடல்ஸ் இருக்கு. அதாவது ஃபெடரேஷன் அப்படிங்கிறதுக்கு ஃபோடஸ் அப்படின்னு வர்றது தான் ஃபெடரேஷனுங்கிற சொல்லு. ஃபோடஸ் அப்படின்னாலே தனித்தனியாக இருந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் இணைவது. அந்த ஃபெடரேட் அப்படிங்கிறது கூட்டு சேர்வது என்ற பொருள் தான் அது வருது. அது அமெரிக்காவில் வந்துச்சு. ஏன்னா தனித்தனி காலனியாக இருந்த 15 நாடுகள். அதனால தான் அதுக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னு பேர். அப்படித்தானே நம்மளும் ஒன்றிய அரசு திமுக சொல்றது யூனியன் அப்படின்னு சொல்றோம். இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அது இந்தியாவை ஃபெடரேஷன் சொல்லுது. ஆனால் இவங்க டிராஃப்ட் பண்ணும்போது இதை பற்றி யூனியன் சொல்கிறாங்க. இது ஏன் அதுக்கு ஃபெடரேஷன் இருக்கணும்லாம் பல பேர் வாதம் பண்ணுறாங்க. அதற்கான விளக்கத்தை அம்பேத்கர் சொல்கிறார். இது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போன்றோ சுவிட்சர்லாந்து போன்றோ கனடா போன்றோ முழுமையான கூட்டாட்சி அல்ல. அவரவர்களுடைய விருப்பத்தை கேட்டு இணைந்த ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே பிரித்தானிய இந்தியா, அது பாகிஸ்தான்ங்கிறது பிறகு நடுவில் போயிடுது. அது போக எல்லாமும் சேர்ந்தது தான். அதே மாதிரி இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தது தான் இந்தியா என்பது. அதில் ஒரு ஒரு கூட்டாக சேர்வதற்கு விருப்பம் கேட்பது என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்பதனால ஒன்று.
ரெண்டாவது, கூட்டரசில் மிக அடிப்படையானது என்னென்னா, பல மொழி பேசுகிற இனங்கள் இருந்தால் அந்த இனங்களுடைய எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி சுவிட்சர்லாந்தில் 4 மொழிகள் ஆட்சி மொழி. ஏன்னா 4 முக்கியமான இனங்கள் இருக்குது, மொழி இனங்கள். அதுபோல் கனடாவில் வந்து ஃப்ரெஞ்சும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. கியூபெக்குங்கிற பகுதியில் ஃப்ரெஞ்சு, மற்ற பகுதிகளில் இங்கிலீஷ். இப்போ 2 மொழியுமே அங்கே ஆட்சி மொழி, 2 மொழியிலுமே தேசிய கீதம், 2 தேசிய கொடி அப்படி உண்டு அங்கே கனடாவில். இதில் அமெரிக்காவில் வந்து என்னென்னாக்கா, ஒரே ஆங்கிலோ சாக்சன் மொழியாக இருந்தால் கூட அந்தந்த மாகாணங்களுக்கான உரிமை என்பது வேறு, ஒரு விரிவான அதிகாரம் உள்ளது. அந்த மாதிரியான எந்த மாடல்லையும் இதில் வைக்க முடியாது. அதனால் சில அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 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 ஒன்றியமே தவிர இது ஒரு கூட்டரசாக கருதக்கூடாதுன்னு இவர் அம்பேத்கரே சொல்கிறார். அது கூட்டரசாக மாற்றி அமைக்கணுங்கிற வாதமெல்லாம் அப்பயே நடந்துச்சு. அது அப்புறம் பெரும்பான்மை கிடைக்காம அது போயிடுச்சு. அதுக்கான வரலாறு தனி. அது காங்கிரஸ் கட்சி என்ற முறையில் தலையிட்டு முடித்ததெல்லாம் அது ஒரு மோசமான வரலாறுன்னு வச்சுங்க. ஆனாலும் அது முடிஞ்சிருச்சு. இப்போ அதனால் அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றிய வந்து பெரிய சட்ட வல்லுநர்கள், உலகம் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட சட்ட வல்லுநர்கள்லாம் எழுதுகிறாங்க. குறிப்பாக இப்போ கேசி வியர்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா கூட்டாட்சி இல்லை, இது கூட்டாட்சி கூறுகள் சில உள்ள ஒற்றையாட்சி, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வித் சம் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். அது மாதிரி பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இது கூட்டாட்சின்னு நம்ம சொல்லிக்கிறது ஒரு சாதாரணமாக சொல்லிக்கிறதே தவிர இது வந்து ஒரு சட்ட அர்த்தத்தில் அப்படி சொல்லிட முடியாது. கூட்டாட்சி கூறுகள் உண்டு, அவ்வளவுதான். ஆனால் இது ஒரு கூட்டாட்சின்னு சொல்ல முடியாது. இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது முழுமையான கூட்டாட்சியாக மாற்றி அமைக்கணும் என்று கேட்குறோம். அதற்கான விஷயங்களை விவாதிக்கிறதுக்கான ஒரு மாநாடாகத்தான் அந்த மே 18 மாநாடு தஞ்சாவூரில் நடத்துகிறோம். ஓகே, இந்த கூட்டாட்சி அமைய பெற்றால் என்ன லாபம்? அப்போ கூட்டாட்சியாக இல்லாததன் நஷ்டம் என்ன? ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசு என்று சொன்னாலே மிகப்பெரிய அதிகார வர்க்கம் இருக்கும். காந்தி இதை திரும்ப சொல்கிறார். அவர் கிராம ராஜ்யத்திலேருந்து தொடங்கி ஃபெடரேஷன் வரலும் பேசுகிறார். காந்தியாவது ஒரு இது சொல்லுங்கள், அதுக்கு பின்னாடி அவரை விட்டுட்டாங்க. காங்கிரஸ் கட்சியே 1946 வரையிலும் இயற்றிய தீர்மானம் என்னென்னா, மாநிலங்கள் மொழி அடிப்படையில் அமைக்கப்படும், அந்த மாநிலங்களுக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கும். இந்திய ஒன்றிய அரசுக்கு, கூட்டாட்சி அரசுக்கு இராணுவம், பண அச்சடிப்பது, அனைத்திந்திய தகவல் தொடர்பு, அனைத்திந்திய ரயில்வே போன்ற போக்குவரத்து தொடர்பு, இதை தவிர எல்லா அதிகாரங்களும் மாநிலத்துக்கு தான் இருக்கும் என்பது தான் 1946 வரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தீர்மானம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீர்மானம். அன்றைக்கு அரசமைப்பு அவையில் இவங்க தான் இருந்தாங்க. அக்காலத்தெல்லாம் இயல்பாகவே அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தது என்னென்னா, இந்த 4-5 அதிகாரங்களை தவிர மற்ற பிற அதிகாரங்கள் அனைத்துமே, எஞ்சிய அதிகாரம், ரெசிடியரி பவர்ஸ் உட்பட மாநிலங்களுக்கு தான் இருக்கும் என்பதாக சொன்னாங்க. 2 சூழல். ஒன்று, அதிகாரம் கைக்கு வந்த உடனே உங்களுடைய குணம் மாறிடுச்சு, அல்லது உண்மையான குணம் வெளிப்பட்டுடுச்சு அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அன்னைக்கு இருந்த ஒரு சூழல் என்னென்னா, பாகிஸ்தான் இந்தியா தனித்தனி நாடாக பிரிக்கப்பட்ட பிறகு அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்து முஸ்லீம் கலவரம், மிகப்பெரிய இரத்த களரி, அதை ஒட்டி காந்தியார் படுகொலை, இது எல்லாம் சேர்ந்து ஒரு விதமான ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்துச்சு. அதை வந்து அரசமைப்பு சட்ட அவையிலே பேசுகிறவங்க குறிப்பிடுறாங்க. ஆனால் இவங்க நேரு, இவர் பட்டேல் ஓரளவுக்கு, அதில் பட்டேல் பார்த்திங்கன்னா மாநில உரிமைகளுக்கு அதிகம் பேசியிருக்கிறார், ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இவர் வந்து நேருவையெல்லாம் விட அம்பேத்கர் சமூக உரிமை, சமூக நீதி பற்றி உறுதியாக இருந்து பேசினாரே தவிர, மிக மிக மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் என்பதில் தான் நேருவுக்கு போட்டியாக அம்பேத்கர் இருந்தார். அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து முழுசாக அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தான். காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா வழியாக அவங்க அதை முடிவு பண்ணிட்டாங்க பல விஷயங்கள். அப்போ அந்த மாதிரியான முடிவு வந்ததுனால அது ஒரு கூட்டாட்சியாக அமையலை. அது வந்து ஒரு கூட்டாட்சி சாயல் உள்ள ஒற்றையாட்சி. ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது நான் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன். நீங்கள் சொல்கிற இதே கூறுகளை மையப்படுத்திய ஒரு பிரச்சனையாக அல்லது கோரிக்கையாக தானே மாநில சுயாட்சி கோரிக்கையும் இருக்க முடியும். இப்போ ஏற்கனவே 1969 அமர்த்தி 1971 ராஜமன்னார் குழு அறிக்கை கொடுத்தாங்க. அதில் ராஜமன்னார் குழு அறிக்கையே அறகுறை அறிக்கை. அது ஒன்றும் முழுமையாக கூட்டாட்சியை பற்றி
ஒரு பரிந்துரைத்த ஒன்று கிடையாது. இருந்தாலும் அதில் சில முக்கிய கூறுகள் சொல்லப்பட்டுச்சு. ஒன்று என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து சில முக்கியமான செய்திகள் இருக்குது. இப்போ நீண்ட காலமாக நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னா, வந்து இந்தி மட்டுமே இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது. ஆனால் அதில் என்ன கோளாறுன்னா, திராவிட இயக்கமும் சரி, பல்வேறு அந்த பெரும்பாலும் அந்த பிராமண சமூக அறிஞர்கள் அதில் குரல் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுடைய எல்லாருடைய கருத்தும் என்ன இருந்துச்சுன்னா, ராஜாஜியும் சரி, இவரும் சரி, அண்ணாவும் சரி, எல்லாம் எங்கே போய் நின்னாங்கன்னா, ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர்னு போய் நின்றுட்டாங்க. அப்போ வந்து எப்போதும் ஹிந்தி வேண்டாம், எல்லா நேரத்திலும் ஆங்கிலம் வேண்டும். அங்கே தமிழுக்கான விஷயம் இல்லை. இப்போ அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது. அரசமைப்பு அவையிலையும் இதுதான் பிரதிபலிச்சிச்சு. அதில் வந்து என்னென்னாக்கா, ஹிந்தி மட்டும்தான், அதாவது ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் வில் பி தி அஃபிஷியல் லாங்குவேஜ்னு இப்போ வந்திருக்குல்ல. முதல்ல என்னென்னா நேஷ்னல் லாங்குவேஜ்னே சொன்னாங்க. அதெல்லாம் பெரிய சண்டை. குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து போன, அது மாதிரி தென்னிந்தியாவிலேருந்து மற்ற பகுதி சகோதர மாநிலங்கள்லேருந்து போன உறுப்பினர்கள் தான் கடுமையாக அதை பேசுனாங்க. அப்போ என்ன காம்ப்ரமைஸ்னால், ஹிந்தி வந்து இந்தியாவினுடைய அலுவல் மொழியாக, ஆட்சி மொழியாக இருக்கும். 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் என்பது இணை ஆட்சி மொழியாக, அசோசியேட்டட் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும். அஃபிஷியல் லாங்குவேஜுங்கிற வந்து தகுதி என்பது இந்திக்கு தான். இப்போ இது வந்து 343 சொல்கிறாங்க. அரசமைப்பு சட்ட உறுப்பு 343. அதுலேருந்து 351 வரலாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி அதுதான். அதில் மிக முக்கியமாக 344 உட்பிரிவு 6 என்ன சொல்லுதுன்னா, இதை வந்து இந்தியை பரப்புவதற்கு ஒரு குழுவெல்லாம் ஏற்படுத்தும், அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த நாடாளுமன்ற குழு அந்த பரிந்துரையை எல்லா மாநிலங்களும் செயல்படுத்தணுங்கிறதுக்கு அந்த அறிவிக்கை, ஒரு ஆணையை இந்திய அரசு பிறப்பிக்கலாம். 344(6) அதான் சொல்லுது. சரி, பிறப்பிச்சா நாங்கள் ஏற்றுக்கலைன்னு சொல்லிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அதை ஏற்றுக்கலைன்னு வச்சுங்களேன். அடுத்து என்னென்னு ஒருத்தன் வரான், அதுலேயே 365ன்னு வச்சுருக்கிறான். இந்திய அரசின் ஆணைகளை ஒரு மாநில அரசு செயல்படுத்த மறுத்தால், இன் இட்ஸ் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படியே சொல்கிறான், அதை செயல்படுத்த மறுத்தால் அந்த ஆட்சியை கலைக்கலாம். 365 249 வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்திய அரசு நீங்கள் வந்து ஆணை பிறப்பிக்கலாம், அந்த ஆணையை அந்தந்த மாநில அரசு செயல்படுத்தணும். இப்போ இது எல்லாமே என்னென்னா 365 போய் முடிச்சு போட்டுறோம். இப்போ இந்தியை வந்து தமிழ்நாட்டில் என்ன இடத்துல பயன்படுத்தணும்னு சொன்னால் பண்ணியாகணும். பண்ண மறுத்தால் 365 படி இந்த ஆட்சி கலைக்கப்படும்னு போட்டு வச்சுருக்கிறான். அது என்ன 365 எதை பற்றி பேசுது? ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான நிர்வாக அதிகாரங்களை பற்றி பேசுது. அந்த இடத்துலேயே ஆட்சியை கலைப்பேன்னு விதியை போட்டிருக்கிறான். இது அப்பால் 356ன்னு ஒன்று இருக்குது. ஆளுநர் பரிந்துரை செய்தோ செய்யாமலோ வேறு எந்த வழியிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில ஆட்சியை இந்திய அரசு கலைக்கலாம். 356 அரசமைப்பு சட்டத்தின்படி 1950 பிறப்பிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தின்படி வேளாண்மை, அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஹெட்டு மாநில அதிகாரத்தில் தான் இருக்கும், வேறு எங்கேயுமே கிடையாது. ஆனால் எப்படி வர்றான் அப்படின்னா, உரம், ரசாயனம், இந்த நிலவளம் இவற்றை பாதுகாப்பது, ஒருங்கிணைப்பது என்ற அதிகாரம் இந்திய அரசுக்கு இருக்குன்னு வச்சுருக்காங்க அதுக்குள்ளே. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு வேளாண்மை அமைச்சர் இருப்பார், இந்திய அரசுலேயும் ஒரு வேளாண்மை அமைச்சர் இருப்பார். இங்கே ஒரு கல்வி அமைச்சர் இருப்பார், அங்கேயும் ஒரு கல்வி அமைச்சர் இருப்பார். இப்போ புதுசாக வந்ததில்லை, மோடிக்கு பிறகு வந்ததில்லை, அப்போலேருந்து இருக்குது. அப்போ அரசமைப்பு சட்ட காலத்துலேருந்து இருக்குது. முக்கியமாக 1956 அந்த அரசமைப்பு சட்டம் வந்தபோது ஜனவரி 26 வருமான வரின்னு ஒரே கணக்கு தான். வருமான வரிங்கிற கேட்டகரியில் ஒன்று தான் இருந்துச்சு. நீ தனிநபர் வருமான வரியாக இருக்கலாம், கம்பெனியினுடைய வருமான வரியாக இருக்கலாம், எல்லாமே டிவிசிபிள் பூல், பிரித்தளிக்க வேண்டிய ஒன்றுன்னு வச்சுருந்தாங்க. வந்து அரசமைப்பு சட்டம் வந்து 8 வருஷத்துக்குள்ளேயே நேரு என்ன பண்ணார்னா, அதில் ஒரு ஃபைனான்ஸ் ஆக்ட்னு ஒன்று போட்டு அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். தனிநபர் வருமான வரி பிரித்தளிக்கக்கூடியது, நிறுவனங்கள், கம்பெனிகள் வைத்திருக்கிறது கார்ப்பரேட் டேக்ஸ்னு பிரிச்சிடணும். அது வந்து மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுதான் அதிகம் வருது போகுது. தனிநபர் வருமானத்தை விட கம்பெனி டேக்ஸ் தான் அதிகம் கிடைக்கும். ஆனால் அதை வந்து பிரித்தளிக்க வேண்டாத எண்ணம்னு மாற்றிட்டாங்க. அப்புறம் அதுலேயே என்ன பண்ணாங்க, ஃப்ராடாக ஃபைனான்ஸ் ஆக்டில் ஒன்றா போட்டுக்கிட்டு, அது நேரு காலத்தில் ஆரம்பிச்சு இந்திரா காந்தி காலத்தில் ரொம்ப அதிகமாக போச்சு. இப்போ மோடி இதில் தலைவரி கோலமாக நிற்கிது. செஸ்ன்னுவான், சர்சார்ஜ்ன்னுவான், சார்ஜ்ன்னுவான். இது எதுவுமே வரிங்கிற டேக்ஸுங்கிற டெஃபினேஷனில் வராது. டேக்ஸு தான் நீங்கள் டிவிசிபிள், நான் டேக்ஸ் ரெவென்யூன்னுவான் அதை. அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா அது எதுவும் பிரிக்க முடியாது. இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ இங்கே வந்து ஒரு நெய்வேலி சுரங்கம்னு வச்சிங்களேன்.
இதற்கான எங்கே இருக்குது கரி என்பது நிலத்துக்கு கீழே இருக்குது. நிலம் என்பது மாநில அதிகாரத்தினுடைய இருக்குது. லேண்ட் அப்படிங்கிறது வந்து மாநில அரசினுடைய அதிகாரத்தில் இருக்குது. இப்போ அவன் வந்து அங்கே அது ட்ரில் பண்ணி கரி இருக்கான்னு பார்க்குறதுக்கு மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரம் அனுமதி வேணும். இப்போ மாநில அரசாங்கம் ஒத்துழைச்சி தான் அவங்க தான் வந்து நிலம் கையகப்படுத்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதுக்கு போகக்கூடிய அப்ரோச் ரோடு, அதில் வேலை செய்யும்போது கிடைக்க வேண்டிய தண்ணீர் எல்லாமே மாநில அரசாங்கம் கொடுக்குது. அப்ப நீங்க நாங்க பாக்குற அந்த பரந்தூர் பிரச்சனை, திருவண்ணாமலை மேல்மா சிப்காட் பிரச்சனை, மதுரை அரிட்டாப்பட்டி பிரச்சனை, இது எல்லாமே வந்து மாநில அரசோட ஒப்புதல் தான். ஆமாம், மாநில அரசு தான் இடம் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. மாநில அரசு தானே நாங்கள் வந்து அதுக்கு கமிஷன் அமைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், எடுக்கிற. பரந்தூரில் தானே பண்ணுறாங்க. அதுக்கு பின்னால் ஏவாவலினுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குது, அது வேறு. ஆனால் யார் இருந்தாலும் பண்ணுறாங்கல்ல. அப்போ அது என்ன விஷயம்னா, இந்த நிலம் எடுத்து நான் எதுக்கு வேற வச்சதுக்கு வரேன். இப்போ நிலம் எடுத்து கொடுக்குற அதிகாரம் என்பது மாநிலத்துக்கு இருக்குது. அது வந்து ஒரு எதுக்கு பண்ணுறாங்க, இந்திய அரசினுடைய நிறுவனம் NLC, அந்த மாதிரி நிறுவனங்கள் வச்சுங்க, இந்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம். இந்த பொதுத்துறையை வந்து திடீர்னு இந்திய அரசாங்கம் முடிவெடுத்து பார்லிமெண்ட்டில் தனியார் கொடுக்குறேன்றான். இப்போ தனியார் கொடுத்த இதுவரையிலும் செலவு பண்ணியிருக்கான மாநில அரசாங்கம், அவனுக்கு ஏதாவது இழப்பீடு உண்டா? கிடையாது. நிலம் கொடுத்தவனுக்கும் இழப்பீடு கிடையாது, அதை வாங்கி கொடுத்த மாநில அரசாங்கத்துக்கும் இழப்பீடு கிடையாது. இடையில லஞ்சம் வாங்கிட்டோன்னா அதிகாரிகள் போயிருப்பான், அது அமைச்சர்கள் போயிருப்பாங்களே தவிர வேறு மக்கள் அரசாங்கத்துக்கு ஒன்றும் கிடையாது. இப்படியான ஒன்று வச்சுருக்கிறேன். அப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா மாநிலம் என்பது ஒரு முனிசிபாலிட்டியோட கேவலமாக வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மொழி வழி தேசிய இனங்கள் என்பது தான் அடிப்படையான அழகு. எந்த ஒரு கூட்டாட்சியிலையும் எந்த ஒரு நாட்டிலையும் மக்கள் மொழியால் ஆனவர்கள். சும்மா தனியாக ஒரு மனிதர்கள் தனியாக ஒன்றும் கிடையாது. மக்கள் என்பது மொழியால் ஆனவர்கள். மொழி தான் அவர்களை ஒரு மக்களாக ஒருங்கிணைக்குது. அப்போ இந்த மொழி இனங்கள் என்பது தான் அடிப்படை யூனிட் என்பது உலகம் முழுவதும் சோஷியாலஜிலையும் பாலிட்டிக்ஸ்லையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை. அதனால தான் மொழி இன அடிப்படையில் மாநிலங்கள் நாடுகள் உருவாகுது. இப்போ இங்கே வந்து நான் இப்போ காந்தி என்ன சொன்னார்னா, நீங்கள் 1929 பேசிட்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா மொழி இனங்களும் தனித்தனியாக பிரிட்டானிய வல்லரசால் இந்தியாவில் இணைக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு இந்தியா என்பது சுதந்திர இந்தியாவை வருகிற போது தனித்தனியாக இருக்கிற போது என்னென்ன உரிமைகள் உங்களுக்கு இருந்ததோ அந்த மொழி இனங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கும், எல்லா அதிகாரங்களும் இருக்கும். பிரிந்து போகிற உரிமை மட்டும் வலியுறுத்தாதீங்க. அப்படி தான் காந்தி சொன்னார். இதைத்தான் 46 வரலும் இவங்க தீர்மானம் போட்டு வந்தாங்க. இந்த 4 அதிகாரங்களை தவிர மற்ற அதிகாரமெல்லாம் மாநிலத்துக்கு தான் இருக்கும். ஒரு கூட்டாட்சியிலங்க கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்கக்கூடாது. இந்த கூட்டாட்சின்னு வந்துட்டாலே இந்த பொதுப்பட்டியல் ஒன்று சொல்கிறான் பாருங்க, ஒத்திசைவு பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாது. கூட்டரசு பட்டியல், மாநில பட்டியல், அவ்வளோதான். உலகத்தில் எல்லா கூட்டாட்சியிலும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி எந்த கூட்டாட்சியிலையும் அந்த மேலதிகாரம் உள்ள ஒரு பதவி ஆளுநர் பதவிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் இதில் வந்து கனடாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ கனடாவிலேயோ ஜப்பான்லேயோ வந்து இந்த பேரரசனுக்கு வந்து ஒரு அதிகாரம், அது ஒன்றும் அதிகாரமே கிடையாது, ரப்பர் ஸ்டாம்ப், சும்மா கௌரவம். இந்த பழைய வரலாற்று தொடர்ச்சிக்காக வச்சுருக்கிறேன். ஃபிகர் ஹெட்டுன்னு கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சுருக்கிறேன். ஒரு அலங்கார பதவி, அது ஒரு பழைய வரலாறை விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறதுனால அதிகாரம் இல்லாத மன்னர்கள் அவங்க நாடாளுமன்றம் தொடங்கும் போது முதல்ல வந்து அவங்க எழுதி கொடுக்குற பேச்சை படிப்பாங்க, அவ்வளோதான். இங்கே இந்த அரசனுங்கிறதுக்கு பதிலாக ஆளுநர், இது குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு தனியாக ஒன்றும் கிடையாது. ஆனால் குடியரசுத் தலைவர் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார் இல்லையா, எம்எல்ஏ எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறார். ஆனால் ஆளுநர் என்பவர் அமர்த்தப்படுவார், இந்திய அரசாங்கத்தினுடைய மேலதிகாரியாக அமர்த்தப்படுகிறார். இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தாலே இது கூட்டாட்சி இல்லை, அது கூட்டாட்சியே கிடையாது. ஆளுநர் என்ற பதவியே கூடாது. இப்போ நான் என்னென்னா இதனுடைய சட்டமே டெவலப் ஆகி வந்திருக்குது. இப்போ நான் சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, இந்த அரசமைப்பு சட்டம் 356 என்பது ஆளுநர் வழியாகத்தான் மிக கேவலமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்திரா காந்தி காலத்தில் ரொம்ப மோசம். கிட்டத்தட்ட 13 மாநில ஆட்சிகள் கவர்னர்கிட்ட அறிக்கை பெற்று கவுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆளுநர் அறிக்கை கொடுக்கல. அதில் அரசமைப்பு சட்டத்தில் அதுக்கான வழி இருக்குது. ஆளுநர் அறிக்கை கொடுத்தாலோ அல்லது வேறு வழியிலோ இந்திய அரசினுடைய குடியரசுத் தலைவர் முடிவு செய்து விட்டால் அந்த ஆட்சியை கலைச்சிடலான்னு, அந்த வேறு வழி அப்படிங்கிறத வச்சு தான் தமிழ்நாடு அரசு அது கலைஞர் ஆட்சியை கவுத்தாங்க. அப்போ இதெல்லாம் பிறகு வந்து இந்த பொம்மை, அப்போ இந்த இவங்க ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா காங்கிரஸ் கட்சி அமைச்சரையும் அவங்க தான் மொராய் தேசிய ஆட்சியில் இது எல்லாம் சேர்ந்து
சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. ஃபுல் பெஞ்ச் விசாரிச்சாங்க. 13 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச், எஸ்ஆர் பொம்மை வழக்குன்னு பேர். அந்த வழக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 356 என்ற கலைக்கும் அதிகாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சுருக்கிட்டாங்க. இப்போ ஈஸியாக எந்த ஆட்சியையும் கலைக்க முடியாது. அப்போ ஆளுநர் வழியாக வந்து ஆட்சியை கலைப்பது என்பதற்கான விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஏற்கனவே என்ன ஆச்சு, இந்த நளினி மரண தண்டனை வழக்கில் ஏற்கனவே ஃபாத்திமா பீவின்னு இருந்தவங்க கவர்னர் என்ன பண்ணாங்கன்னா, அமைச்சரவையினுடைய கருத்தை கேட்காமலேயே அவங்களுடைய கருணை மனுவை நிராகரித்தாங்க. அது கோர்ட்டுக்கு போச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநர் என்பவருக்கு தனி அதிகாரம் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. ஆளுநர் அமைச்சரவையினுடைய கருத்து கேட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணுவே தவிர நீங்கள் தனியாலாம் ஃபைலை க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு வந்துருச்சு. அதாச்சா. அதுக்கு முன்னாலேயே கேகர் சிங்னு ஒரு வழக்கு, அதுவும் மரண தண்டனை தொடர்பான வழக்கு தான். அதில் தெளிவாக ஆளுநர் குடியரசுத் தலைவர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி வரையறுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அது வந்து அரசமைப்பு ஆயம். அந்த வழக்கில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஆளுநர் என்பவர் ஹீஸ் அ ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட்டு சுருக்கெழுத்து. ஒருத்தர் கையெழுத்தில் கேபினெட்டுடைய முடிவு அமலாகுது. கேபினெட் தான் சோவரின் பவரே தவிர, இறையாண்மை உள்ளதே தவிர, அமைச்சரவைக்கு தான் அதிகாரம் உண்டே தவிர ஆளுநர் என்பதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ 161ங்கிற இந்த தண்டனை குறைப்பு அதிகாரத்துலேயும் ஆளுநருக்கு ஒன்றும் கிடையாது, முடிச்சிட்டாங்க. இப்போ 200 இங்கேருந்து இப்போ சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களில் ஆளுநருடைய அதிகாரம் என்ன, விருப்ப அதிகாரம்ங்கிறது என்ன, டிஸ்கிரிஷனரி பவருங்கன்னா நோ டிஸ்கிரிஷன். டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கவர்னர் இஸ் எக்ஸ்பிரஸ் பை தி கேபினெட், அவ்வளோதான். அப்போ வந்து அமைச்சரவையினுடைய விருப்ப அதிகாரத்தை தான் ஆளுநர் என்ற பெயரால் சொல்லுகிறார்களே தவிர ஆளுநர் என்ற தனி நபருக்கு விருப்ப அதிகாரம் கிடையாது. அவர் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இந்த 200ல் முடிச்சிட்டாங்க. ஓகே. அமைச்சரவை மீன் பண்றது மாநில கேபினெட். மாநில கேபினெட் தான் முடிவு பண்றாங்க. அது ஆளுநர் என்பவருக்கு தனி அதிகாரம். ஓகே. கையெழுத்து போட்டே ஆகணும். கையெழுத்து போடுறதுக்கு கால வரம்பு இல்லாமல் அதையும் நீடிச்சிருந்தாங்க. அதுவும் 3 மாதம் முடிச்சிட்டாங்க. முடிஞ்சா. அப்போ எல்லா வகையிலையும் ஆளுநருடைய இது முடிஞ்சு போச்சு. இப்போ கடைசியாக என்ன பண்ணணும், ஆளுநருங்கிற பதவியை நீக்கணும். இவ்வளோதான். ஆளுநருங்கிற பதவியே கூடாது. இப்போ எல்லாத்தையும் குறிக்க வச்சு இப்போ எதுக்கு வச்சுட்டு பார்த்து நீங்கள் இவ்வளோ பெரிய ராஜ்பவனை வச்சுக்கிட்டு இல்லையா? அப்போ வந்து இது வந்து இப்போ ஆளுநர் பதவி என்பதே கூடாது. இப்போ ஒரே ஒரு கேள்வி வருது. இப்போ வந்து யார் ஒரு அமைச்சரவையில் இப்போ நீங்கள் பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை, நல்ல தெளிவான பெரும்பான்மைனா பிரச்சனை இல்லை. இப்போ இழுபறியாக வந்துடுது. அப்போ வந்து இப்போ நான் இன்னொரு வச்சுக்கிறேன் பாருங்கள். ஒரு பக்கத்தில் ஒரு கட்சி நிற்கிது, இப்போ சீட்டில் ஜெயிக்குது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சியாக வர்றது, கூட்டணியாக இருந்திருக்காங்க, அவங்க பெரும்பான்மை வந்துட்டாங்க. இப்போ இதை யாரை கூப்பிட்றது அப்படிங்கிறதுல வந்து ஆளுநருக்கு தான் விருப்ப அதிகாரம் உண்டு அப்படின்னு பேசுகிறாங்க. இதுதான் தொடக்கத்திலே தமிழ்நாட்டில் இந்த சென்னை மாகாணத்தில் தான் தவறாக பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த முதல் இந்த ஆளுநர் அதிகாரம் என்பது அப்போ என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் கட்சி தோற்று போச்சு. எதிர்கட்சியாக இருந்த ஒரு கூட்டணி கட்சி அது, அவங்க தான் பெரும்பான்மை வந்தாங்க. அவங்க ஒரு பொதுவான இதுலேயே இருந்தாங்க. அப்போ அவங்க நாங்கள் ஒரு பிளாக், எங்களை ஒரு சிங்கிள் பார்ட்டி மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க நேரு, அப்போ முதல் தேர்தல் 1952 தேர்தல், எல்லா மாகாணங்கள்லேயும் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. இங்கே தான் பிரச்சனை. அவர் ஆளுநர் ஸ்ரீபிரகாசா வழியாக என்ன பண்ணார்னா, காங்கிரஸை அமைச்சரவைக்கு கூப்பிடுங்கன்ட்டார். சிறுபான்மையாக இருந்த காங்கிரஸை வந்து அமைச்சரவை அமைக்க கூப்பிட்டாங்க. அமைச்சரவை அமைக்க காங்கிரஸை கூப்பிட்ட பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனைனா, அவன் எப்பயுமே சட்டையை கிழிச்சிக்குவான். கூட்டம் நடத்தினான்னா சட்டை கிழியாமல் வெளியே வர மாட்டான். அன்றைக்கி அதுதான் பிரச்சனை. காமராஜ் இதுக்கும் இந்த இவர் ராஜாஜிக்கும் சத்தியமூர்த்திக்குமான கோஷ்டியில் பிரச்சனை. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த யாருக்கும் பஞ்சாயத்து இல்லைன்னா ராஜாஜியை முதலமைச்சராக கொண்டு வராங்க. வந்தவுடனே ராஜாஜி என்ன பண்ணுறாரு, எதிர்கட்சியிலேருந்து இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது, காமன்வெல்த் கட்சி, இந்த ராமசாமி படையாச்சி கட்சியெல்லாம் இருக்குல்ல, இவர் அவங்க அம்மா முனுசாமி கட்சி, இந்த கட்சி எல்லாமே ஆளுங்க 2 பேர் 3 பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா அவங்களாம் இந்த பக்கம் சேர்த்துறாங்க. சேர்த்து செயற்கையாக பெரும்பான்மையை கொண்டு வந்து அந்த அமைச்சரவை அமைக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை தொடர்ந்து ஆளுநர் வழியாக வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து எப்போ வந்துச்சுன்னா, என்டி ராமராவ் முதலமைச்சரான போது ஸ்வீப்பிங்காக வந்துட்டார். இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, ஆளை வச்சு பாஸ்கர் ராவ்னு ஒரு ஆள், அவருடைய செகண்ட் ரேங்க் லீடராக இருந்தார். அவர் வழியாக கொஞ்சம் எம்எல்ஏக்களை வெளியெடுத்து தெலுங்கு தேசத்தில் பிளவு உண்டாக்கிட்டாங்க. ஏன் அவர் இப்போ பாஸ்கர் ராவ் முதலமைச்சராக, என்டிஆர் முதலமைச்சராக கவர்னர் முடிவு செய்யணும் அப்படின்ட்டாங்க. அவர் என்டி ராமராவ் என்ன பண்ணார்னா, தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி நிறுத்துறாரு. வந்து எண்ணிக்கிங்கன்னு. அவன் எண்ண மாட்டேங்கிறான். எது வரலும் எண்ண மாட்டேங்கிறான்னா, பாஸ்கர் ராவுக்கு ஆள் கிடைக்கிற வரலும் எண்ண மாட்டேங்கிறான். அவன் இந்த இடைப்பட்ட பீரியடில் கிட்டத்தட்ட 1 மாதம் பற்றி எரியுது ஆந்திரா, பெரிய போராட்டம்.
இந்தியா முழுவதும் எல்லா பத்திரிகையும் காரி துப்புறான். ஆனாலும் இந்திரா காந்தி அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்போ அவனுக்கு பெரும்பான்மை வந்தோடனே பாஸ்கர் ராவ் முதலமைச்சர்னு போனாங்க, கொண்டு தானுங்க. அவர் என்டிஆர் அதில் வழக்குக்கு போனார். வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாருக்கு பெரும்பான்மை என்று முடிவு செய்கிற இடம் கவர்னர் மாளிகை அல்ல, சட்டமன்றம் தான் முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆளுநர் என்பது பெரும்பான்மையை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு ஒரு ஆளுநர் வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறது முடிஞ்சு போச்சு. ஃப்ளோர் டெஸ்ட் தான் யாருக்கு பெரும்பான்மை முடிவெடுக்கக்கூடிய. அங்கே ஏன் வரானா அவ்வளோதான். இது அதே மாதிரி பதவி பிரமாணம் செய்து வைப்பது, இதுக்கு ஒரு தலைமை நீதிபதி போதும். ஆளுநருக்கே தலைமை நீதிபதி தானே பதவியை பிரமாணம் செய்து வைக்கிறாரு. இதுக்கு ஒரு நம்ம நிரந்தரமான ஒரு ஆளுநர் தேவையில்லை. அதனால் ஆளுநர் என்பது மேலாதிக்கம் உள்ள பதவி, வேறு எந்த வேலைகளுக்கும் தேவையும் இல்லை. எனவே ஆளுநர் என்ற பதவி ஒழிக்கணும். இப்போ நீங்கள் இவர் என்ன மாநில சுயாட்சி தீர்மானத்தில் வெளியில் கட்டுரையில் எழுதியிருக்கிறாரு, ஆளுநர் பதவியே தேவைப்படவில்லை என்ற குரல் எழுகிறதுல அப்படி வளைச்சி பேசுகிறார் ஸ்டாலின். சட்டமன்ற தீர்மானத்தில் என்ன இருக்குது? அவர் கமிட்டி அமைக்கிறோன்றார், அவ்வளோதான். ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே ராஜமன்னார் குழு அறிக்கையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 356 365 நீக்கணும்னு பரிந்துரை கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே ராஜமன்னார் குழு பரிந்துரை, கலைஞர் ஆட்சியெலாம் அந்த இதில் பெருசாக பேசுகிறார்ல, அந்த பரிந்துரைப்படி இந்த பிரிவுகளை நீக்கணும், மற்ற விஷயம் முடிவு செய்வதற்கு இந்த குழு போட்டிருக்காங்கன்னா ரைட்டு. திரும்பவும் ஆனாலும் எது பேசுகிறீங்கிறனா, இது புதுசு கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே ராஜமன்னார் குழு இருக்கீங்க, அதன் பிறகு சர்க்காரியா கமிஷன்னா இவரை ஊழல் அதிகாரிக்கிறது அது சர்க்காரியா தான். இந்திய அரசு மாநில அரசுக்கான உறவுகளை அதே சர்க்காரியா பேரில் ஒரு குழு போட்டிருந்தாங்க. வெங்கடாஜலியா கமிட்டி, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் கமிட்டி. அதை தவிர கட்சிகள் முயற்சியில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா முதல்ல தலையெடுத்த பிறகு அவர் தலைமையில் எல்லா மாநில கட்சிகளும் கொண்ட மாநில உரிமைகளுக்கான மாநாடு, அதில் தீர்மானம், பெரிய தீர்மானம். அது மாதிரி அக்காலிதழ் தீர்மானம் இருக்குது. இவ்வளோ தீர்மானம் இருக்குது. இப்போ நீங்கள் எதுக்கு புதுசாக அவரை போடுறீங்க? அந்த 3 பேரும் நல்லவர்கள், நல்ல விவரமானவர்கள், நடுநிலையானவர்கள். அந்த நபர்களை பொறுத்து எனக்கு பிரச்சனை இல்லை. நல்ல அறிவாளிகள், நேர்மையானவர்கள், அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த குழு எதுக்கு தேவை? அதுக்கு பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பலவிதம் மாறிவிடுதலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்துக்குள்ளே நடக்கிறது தான். அத்துமீறல் தொடர்கிறது, அவ்வளோதானே தவிர அதற்கான வாசல் என்பது ஏற்கனவே இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கிறான். அதுக்கு நாங்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறோம், அதுக்கான மாநாடு நடத்துகிறோம். நீங்கள் அதை ஏற்றுக்காமல் போங்க. 356 கூடாது என்பது தான் ராஜமன்னார் குழு அறிக்கை. ஆனால் அதை தான் இவங்க சட்டமன்றத்தை நிறைவேற்றினதாக சொல்கிறாங்கல்ல. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கிறதுக்கு கருணாநிதி 356 பயன்படுத்தி எம்ஜிஆர் ஆட்சியை கலைன்னு மனு கொடுத்தவர் கருணாநிதி. அப்புறம் எதுக்கு மாநில சுயாட்சி பற்றி இப்போ பேசுகிறீங்க? அதே மாதிரி இப்போ பேசும்போது என்ன சொல்ல வர்றாரு, இந்த போலீஸ் அதிகாரமே போயிடுச்சு. ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும் போது போலீஸ் பவர் முழுசும் மாநிலத்துக்கு தான் இருந்துச்சு. சிபிஐன்னு ஒன்று உண்டு. சிபிஐ இருந்தால் கூட அது ஒரு மாநிலத்துக்குள்ள நுழையணும்னா அந்த முதலமைச்சர் அந்த காவல்துறை அமைச்சருடைய அனுமதியோடு தான் உள்ளே வரணும். இப்போ எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணிட்டான், இப்போ என்ஐஏன்னு கொண்டு வந்துட்டான், தேசிய விசாரணை முகமைன்னு வந்துட்டான். புலனாய்வு முகமை கொண்டு வந்தான் என்ஐஏ. அந்த என்ஐஏ ஆக்டுக்கு 2 கையும் தூக்கினவங்க தான் இவங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இவங்க தானே இங்கே இப்போ கை தூக்கினவங்க. அதுமாதிரி இப்போ ஜிஎஸ்டியை பற்றி பேசுகிறாங்க. ஜிஎஸ்டி வரும்போது ஆதரித்து இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி அப்படியே வேறு, இப்போ ஏற்கனவே வேறு வடிவத்தில் வந்ததெல்லாம் புரியாமல் அந்த சில பேர் தொலைக்காட்சி விவாதத்துக்கு திமுக சார்பில் வந்துடுறாங்க, விவரம் முடியாமல் வந்துடுறாங்க. அவங்க எதுவும் படிக்கிறது இல்லை, அது தேவையில்லை அவங்களுக்கு. உண்மை என்னென்னா, இப்போ இருக்கிற வடிவத்திலே ஜிஎஸ்டி 2016 சட்டமாக நிறைவேற்றிய போது கனிமொழி, டிஆர் பாலு, திமுகவினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஆதரித்து கை தூக்கினார்கள், ஆதரித்தார்கள். ஆதரிக்காத கட்சியே கிடையாதுங்க. ஆதரிக்காத ஒரே கட்சி ஏடிஎம்கே தான். அதான் அந்த அம்மா அப்போ இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் அது இருக்கிற வரலும் தொடர்ச்சியாக அவங்க சொன்னதுனால அதனுடைய தொடர்ச்சியாக இவங்க அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லா கட்சியும் ஆதரித்தது. இன்னும் சொல்ல போனால் ஜிஎஸ்டிக்கான வரைவை தீர்மானித்தது யார்? அதனுடைய குழுவினுடைய தலைவர் யார்? அசிம் தாஸ் குப்தா, மேற்கு வங்காளத்தில் சிபிஎம்னுடைய நிதி அமைச்சர். இவங்க இவ்வளோ யோக்கியதை, அவ்வளோதான். ஏன் அப்படின்னாங்க, அங்கே மேற்கு வங்காளத்திலே மற்றதுலையோ நீங்கள் வரி விதிக்கலாம், வசூலே ஆகாது. போகிற அதிகாரி கீழேருந்து மேலே போகிறவன் வரலாம் லஞ்சம் வாங்கிட்டு அது வசூலிக்காமல் விட்டுருவான். இங்கே வசூலிக்கிற திறன் உள்ள முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. 80% வசூலாயிரும். லஞ்சத்தில் ஃபில்டர் ஆனால் கூட 80% வசூலாயிரும். ஆனால் அதான் இங்கே நமக்கு இப்போ நீங்கள் வட மாநிலங்கள்லையா அதை பற்றி எதுக்க மாட்டேங்கிறான்? பயனாளி அவன்.
இந்த நிதியை பயன்படுத்துகிறவன் அவன் தான். இப்போ நாகாலாந்து அவன்லாம் உரிமை பற்றி பேசுவாங்க, ஆனால் அவங்க சின்ன மாநிலம், அவனுக்கு எந்த வருமானமும் கிடையாது. அப்போ இது வந்தால் நல்லது நினைப்பான், இவ்வளோதான். அப்போ வந்து இது எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஜிஎஸ்டி எதிர்த்தெல்லாம், ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா நிதியமைச்சர் இருக்காங்கன்னா பண்ணவே முடியாது. ஏன்னா அவன்லாம் பயனாளி, இங்கே பறித்து கொடுக்குற பணத்தில் அவன் பயன்படுறவன். அந்த ஜிஎஸ்டி ஆக்டை நீங்கள் ஆதரிச்சிங்க, இப்போ நிதி அதிகாரம் போயிடுச்சு, பணம் வரல போல வரலன்னு ஏன் பேசுறீங்க? கெஞ்சி கேட்டது என்ன, 5 வருஷம் வரலுமாவது விடுங்க அப்படின்னு கேட்டவங்க தான் இவங்க. ஓகே, நிறைவாக கூட்டரசு கோட்பாட்டில் இப்போ நீங்க இதை கொண்டு வரணும், அப்படி இதை அமலுக்கு கொண்டு வரணும், நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன சட்ட ரீதியாக பண்ணணும், அல்லது மாநில அமைச்சரவை ரீதியாக என்ன பண்ணணும், அல்லது போராட்டம், சட்ட போராட்டம் மாதிரியாக ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா? எப்படி இந்த திருத்தங்கள் மேற்கொள்ள போறீங்க? இது வந்து என்னன்னா, இது முதல்ல ஒரு அரசியல் பிரச்சனை, அதனால இது ஒரு அரசியல் விவாதமாகத்தான் எழுப்பணும். இது அரசமைப்பு சட்டங்கிறது அதன் அரசியல் அமைப்பு சட்டமாகல, அதனுடைய அதுதான் அது. அப்போ என்னென்னா, இது வந்து நாடாளுமன்றத்தால் தான் மாற்ற முடியும். மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு 368 இருக்குது. இப்போ 368 மொத்தமாக கவுத்தர முடியுமா அப்படிங்கிற கேள்வி சுப்ரீம் கோர்ட்டில் போச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேசவானந்த பாரதி வழக்கு ரொம்ப ஃபேமஸ் வழக்கு. அந்த தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 4-5 கூறுகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மாற்ற முடியாத அடிப்படை கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் முக்கியமானது ஜனநாயகம், கூட்டாட்சி முறை என்பது. இப்போ இந்த கூட்டாட்சி முறை என்பதற்குள்ளேயே இதில் வந்து இந்த அதிகாரங்களை இன அதிகாரங்களை, இன உரிமைகள், மொழி இன உரிமைகளை விரிவாக்கி கொள்ள முடியும். அதுக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ ஒரு முயற்சி எடுத்தார்ல, இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை பிரச்சனையை பற்றி பல மாநிலங்களை முயற்சி எடுத்தார்ல, அது மாதிரி ஜிஎஸ்டி பற்றி மாநிலங்களோட, அதே மாதிரி தமிழ்நாடு முன்முயற்சி எடுக்கணும். முன்முயற்சி எடுத்து இதற்கான கருத்தை உரையாடலை தொடங்கணும். அதற்கான ஒரு டிராஃப்டை நீங்கள் அந்த ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறீங்க. அது 6 மாதத்தில் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல நமக்கு. எங்கள் சார்பில் நாங்கள் சொல்கிறோம். கருத்துக்களுக்கு நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி, நன்றி.